அந்த கவுண்டமணியை எப்படியாவது ரயிலில் நடிக்க வைக்கணும். எங்கள் டைரக்டர்கிட்ட நான் படாது பாடுபட்டேன், நானும் பாலகுரு சாரும். எங்கள் டைரக்டருக்கு அந்த ஆள் நடிப்பு என்னையா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கியா, நாடக நடிக்க மாதிரி என்னையா அது அப்படின்ட்டு அவர் வேண்டவே வேண்டாங்கிறாரு. நாங்கள் அவர் டெலிகனேஸ் சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் இல்லை அது சரியாக வராது சார், அவர் கொஞ்சம் மெஜஸ்டிக்கான ஒரு லுக்கில் இருக்கார், அவர் கிராமத்தில் இருக்கிற ஆளுங்கிறதுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும், அதனால் கவுண்டமணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லையா எனக்கு மைண்டுக்கு சரியாகவே வரலன்னா எனக்கு பாலகுருனுக்கு ரொம்ப இது. அப்புறம் என்னென்னமோ பண்ணி கவுண்டமணி அவர் சொட்ட தலையாக வேறு இருக்கார் அப்படின்னு நாங்கள் ஒரு விக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் கவுண்டமணிக்கு டயலாக் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். நைட்டு 10 மணிக்கு சாருக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை, சரின்னு வந்துட்டார். அப்புறம் போட்டோடனே அவர் வந்தோடனே டைலாக் பேசும்போது உடனே நான் பாலகுருன் எல்லாம் சிரிக்கிறோம், அவர் ராஜ்கண்ணன் எல்லாம் சிரிக்கிறோம். எல்லோரும் முடிவு பண்ணியே பண்ணிட்டீங்க, நீங்கள் முடிவு பண்ணியே கவுண்டமணி கொண்டு வரணும், சரி போட்டு தொலைற முடியா அப்படின்னாரு. ஒன்று மறந்துட்டாங்க, அது சொல்லக்கூடாது மேடையில். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு எங்கே இருந்தால் வருவோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது. சரியாக பிடித்து விட்டோம்னா உச்சிக்கு போய் விடுகிறோம். வாய்ப்பு கிடைக்காத எவ்வளவோ வைரங்கள் வைடூரியங்கள் கீழே கிடக்கு. அதில் அவன் வந்துட்டான். இவங்கெல்லாம் ஒரு செட்டுன்னு எனக்கு என்ன சரி வர சொல்லியா, இன்னும் ஜாதகக்கார மாதிரி முடியெல்லாம் வச்சுருப்போம், ஒரு கொண்டையை வச்சுருந்தேன். நாடக நடிகா சரி விக்குன்னு எடுத்து நடந்துட்டுப்பா எல்லாம் சொல்லலை. சரி நாடகம் நீ போடியா போட்டு அப்புறம் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டாச்சு. கிழக்கு வரையில் ஒரு சீனு. அப்போ எனக்கு என்னென்னா பிகினிங்கில் இப்போ தான் பேப்பரே வைக்கல, இது முடிஞ்சோன்னே கட் பண்ணி அப்படி போய் அப்படியே ஓஹோ அவன் டைலாக்கு நம்ம பிரிக்கணும் மெயின்லே. நான் சொல்லிவிட்டு இங்கே கட் பண்ண போகிறேன்னு யோசிச்சிருக்கேன்னா 2வது படம் பேசும்போது சொந்தத்தில் 2 வரி சேர்த்துட்டோம். கவுண்டை கட்டி என்ன என்ன ஏன்னா எனக்கு எங்கே கட் பண்ணுறதுன்னு தெரில, சொந்தமாக இல்லைன்னு சொல்லிட்டான். என்ன 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 சொன்னா இவன் இங்கே பார்க்குறான், பின்னாடி ஒருத்தங்க பின்னாடி இவன் என்ன சொல்கிறான், நான் சொன்னேன்னு சொல்லாது, இவன் ஹெல்ப் பண்ணிருக்கான் டைலாக இப்படிங்கிறான். ஒரு அடி விட்டேன் கவுண்டனை விட்டுட்டு இப்படி திரும்ப இப்படின்ட்டான். ஏன்னா ஆர்வம் ஜாஸ்தி, 4 வரி 6 வரி எழுதியிருக்கு கூட சேர்த்து, அது டைரக்டர் சொல்லியில் செய்யணும். அது கவுண்டம் பண்ணிட்டு அதை ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் இருக்காது, அது வேறு. பட் என்னுடைய வளர்ச்சியில் 1000 தான் எனக்கு அஸ்டண்ட் ஆகலாம், அவருடைய வசனங்கள் சில திருப்பு முனைகள் என்னை உயர்த்தி இருக்கு.